நேற்று வேணும் போன மீன் போனே பண்ணல. போனே பண்ணலையா? ஜனம் வரலையா? மீன் ஒன்றும் வாங்கல. என்ன ஒருத்தர் மீன் வாங்கிருக்காங்க? மீன் வந்துச்சா? மீன் இப்பதான் வந்தேன். வந்து நான் திருப்பி வாங்கிட்டேன். செட்டில் தான் போட்டு ஒரு போட்டு வந்துச்சுன்னா செட்டில் போய் கேட்டு வாங்கிக்குவாங்க அவங்ககிட்ட. நம்ம எடுத்தாலும் இதுதான். செட்டிலாம் அவங்க எந்த செட்டில் வாங்க அவங்களுக்கு தெரியாது. ஒரு பார்சல் வந்து வச்சுக்க, ஒரு பார்சல் வந்தால் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. பார்சலுக்கு மீறி வந்துச்சுனாங்க இருந்தால் தான் கொடுப்பாங்க. கேரளா பார்சல் புதுலேருந்து பாப்பா அவங்க அக்கா வாங்கி வெட்டின்னு போயிட்டாங்க. 2 பேர் தான் ஒன்றா தான் வந்தாங்க. எனக்கு முன்ன வந்து வாங்கிட்டாங்க. 2 பேர் எடுத்து இதெல்லாம் எடுத்துக்க. அத்தை வேணாம், அத்தை வேணாம் போ. மூஞ்சிலாம் கத்தி போடாதுக்கா, கை தான் உள்ள விடுவாங்க. மூஞ்சிலாம் வெட்டினா கேட்க மாட்டாங்க, கை வெட்டினா தான் கேட்பாங்க. அவங்க என்ன விரண்டு அவங்க அக்காவுக்கிட்ட வந்து 4 விரலில் ஒரு வெட்டு. அக்காவுக்கு இது அக்காவுக்கு இப்படியே லைட்டாக ஒரு கூட போட்டுருப்பான். அப்போது அந்த கடை இருக்கும்போது நான் வெட்டி மேலே வைக்கிறேன். நான் எடுத்து கூடலாம் போட போகிறேன். உன்னை யார் கை விட்டு உள்ள. இப்போ நான் வேறு ஏதாவது மீன் வெட்டணும்னு வச்சுக்கேன், இங்கேயே தான் வெட்டுவேன். இது பெருசாக இருக்கிறதுனால கத்தி அங்கே தான் போவோம். அப்போ என்ன ஆகும்? கையில் தான் போடும். இவங்க சார் இவங்க குள்ளமாக இருந்தால் ஒன்றும் தெரியல. அவங்க ஹைட்டாக இருப்பாங்க. ஆள் ஹைட்டாக இருந்தால் கை உள்ள விட்டாங்கன்னா என்ன வரும் கைக்கு. அப்படியே திருமாண்டி அப்படியே பேக்கப் அப்படியே இருக்கணுமா மகரணி இருக்கே பைபிள் வச்சுக்கிறா நியாயமா இதெல்லாம் போட்டு வேணுமா பருத்தி கீழே இல்லைன்னா கீழே போடாத. அது ரத்தம்லாம் இருக்குல்ல, ஒரிஜினல் பிரிட்டு அதனோட பிரிட்டு அவங்களுக்கு போடுங்க. மீன் புது மீன் தான். அவங்களுடைய ஊரில் செவப்பாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க. இவங்க பழகப்படுத்தினாங்க அவங்க. அப்போ இல்லை, இப்போ தான் காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டும் எல்லா மாவட்டத்துலையும் ஓடி இருந்தாங்க. இது மாதிரி நல்ல மீனுக்கும் அது பழகிட்டாங்க. அப்படியே நம்ம டொம்பு டொம்பு இதுதான் தெரியலையே. ஓகே தலை வெட்டிலாம் இரு அவ்வளோதான் முடிச்சா இருக்குதா இருக்கு. எப்பயுமே புது வாங்குவாங்க. 4:30. ஆமாங்க, எல்லா மீனும் ஓடுங்க. திருக்க வந்து நிறைய இங்கேயும் வரும். கரெக்டாக ஆகும். சப்பத்து இருக்காது, ஒன்றுமே இருக்காது, முள்ளு எதுவுமே இருக்காது. ஓகே பெருசா இருக்கு, பரவாயில்லையா?
இன்னொரு சைஸ் போட்டு போகும். இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேவைன்னா டபுளாக எடுத்துக்கலாம். தேவைன்னா அவங்க 2 பீஸாக போடுக்கலாம் அவங்க. ஓகே இது விட்டுறேன் அந்த மீன் தான். ஏன்னா இது ஏறிச்சு மேல ஏறம் வருதுதானா வயசு ஆயிடுச்சு மாதிரி ஏறாது. அதனால தான் ஒரு 1 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி போடுது. நீங்கள் காலையில் மீன் வச்சு போட்டு சாயங்காலத்துக்கு மீன் விற்பீங்களா? காலையில் சாயங்காலத்துக்கு மாட்டீங்க. இவங்க மணி 7 மணி தான் இங்கேருந்து போவாங்களே. அப்போ என்ன அந்த இடம் ஈரமாகவே இருக்கும். தண்ணி ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல, பூரா நாட்டமே ஈரமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏதோ டைம் பண்ணானுங்க கவுச்சி தாமா, அது வேறு ஒன்றும் கிடையாது. ஈரம் எடுக்க மாட்டானுங்க. அந்த வாய் பீஸா இடம் சுத்தமாக தான் வச்சுருப்பா. அவங்க அக்கா ஓகே. ஒரு நிமிஷம் தலை வெட்டுறதுல நல்லா வெட்டுறதா போட்டுருவோம். பையன் கச்சா உங்களுக்கு தான் வெட்டுறா வெட்டு வெட்டு இன்னொரு தலைவர் இன்னொரு தலைவர் அவங்க வாய் தலை இருக்குமான்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வெட்டு பண்ணிட்டாங்க. நான் அவங்க கூட தான் சொன்னேன். நான் என்ன பண்ணுறேன், நீ தானே வாங்கிட்டு போனேன் நீங்கள் என்கிட்ட. சரி கொடுங்க பார்த்து ஒரு நாளைக்கு வாங்கிப்போம். அம்மா அன்னையோட இனி தான் பேசு. நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்க வேண்டியதா? பொய்யாரு நிற்காத. அவ்வளோ இடம் காலியாகுது. ஏங்க ஏமா கொஞ்சம் சுத்தினா அப்படி போலாம்.